அப்புறம் கௌதம், சூப்பர் 8 ஃபைனல்லாம் வந்தாச்சு. இனிமே வர மேட்சஸ் ஆமா அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டா இப்பதான் இருக்கும்னு நம்பலாம். நீ என்ன நினைக்கிற? இது ஒரு நல்ல இப்பதான் ஒரு ரியல் T20 மொமெண்ட்டை பார்க்க போறோம்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இங்கதான் ரியல் கண்டிப்பா பாப்போமா? காம்படிஷன். சூப்பர் 8ல தான் உங்களுக்கு காம்படிஷனே ஆரம்பிக்க போகுது. இல்ல கண்டிப்பா 20 பாப்போமா? டீம்ல ஆரம்பிச்சு. ஏன்னா புரியல. கண்டிப்பா பாப்போமா? ஏன்னா யுஎஸ்ஏல என்ன நடந்த மேட்சஸே கண்டிப்பா. பார்த்தனா நல்ல சப்பையா போச்சு. ஒரு T20 வேர்ல்டு ஆமா கப்புக்கான ஒரு கண்டிப்பா. இதே இல்லாம இருந்துச்சு. ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனா எனக்கு அது T20 ஃபீல் கம்ப்ளீட்டா எனக்கு தரல. யுஎஸ்ஏல வந்து வெறும் அந்த 110 120ன்ற ஒரு லோ ஸ்கோர்லயே பார்த்து ஒரு இந்த T20 ஃபீலிங் வரல. அட்லீஸ்ட் ஒரு 150 160 வில் பி ப்ராபப்ளி குட் டோட்டல். பட் அது கூட அவ்வளவா அந்த டோட்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியல. சோ அந்த லோ இனிமே ஸ்கோரா இந்த சூப்பர் இருந்தாலுமே எயிட்ல அந்த லோ ஸ்கோரா ஆ இருந்தாலுமே அந்த டிஃபெண்ட் பண்றதும் ஒரு பெரிய ஒரு தலைவலியா தான் இருக்கு. ஒரு 120, ஒரு ஆமா 115, ஒரு கண்டிப்பா. 112. கண்டிப்பா அது பவுலர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த விஷயத்த. லோ டோட்டல்ல இருந்தாலும் பவுலர்ஸ் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த நேபாள் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச், இல்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், அந்த மாதிரி மேட்சஸ்லாம் அந்த லோ ஸ்கோரும் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பவுலர்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அத வந்து பவுலர்ஸ்க்கு வந்து அந்த பிட்ச் வந்து அட்வான்டேஜா மாறிடுச்சு. ஸோ இனிமே இந்த சூப்பர் 8 மேட்சஸ்லாம் யூஎஸ்ஏல நடக்க போறது இல்ல. எல்லா மேட்சஸும் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் நடக்க போகுது. ஸோ இனிமே வந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் ஐபிஎல் நம்ம பார்த்த வரைக்கும் பவுலர்ஸ் சம்மத்தே அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு சுவிட்ச் ஓவர் இங்க நடக்கிறப்போ பவுலர்ஸ் நல்லா பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது நீ எப்படி பாக்குற? ஒரு ஐபிஎல் 2020 அப்போ வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேற வேற. என்னடா இந்த அடி அடிக்கிறாங்க எஸ்ஆர்எச் ஒரு 260 270 எல்லாம் போறப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு கிரிக்கெட் லவர் அவர் T20 வேர்ல்ட் கப் எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு லோ ஸ்கோர்ஸ் எல்லாம் வரப்போ 112 115 வரப்போ அது ஒரு கிரிக்கெட் ஃபேனா எவ்வளவு உனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு? ஐபிஎல் வந்து கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட்ங்க. இப்போ வந்து எல்லாமே 200. 2 மேட்ச் 3 மேட்ச்னா ஓகே. ஒரு எல்லாமே 200ன்றப்ப பவுலர்ஸ்க்கு அது எவ்வளவுதான் அது அட்வான்டேஜ் இல்லைங்க. இப்ப வந்து T20 கிரிக்கெட்டுங்கிறது should be a game for both batter and bowlers. பட் வந்து கண்டிப்பா. ஐபிஎல் வந்து அவுட் அண்ட் அவுட் பேட்ஸ்மேனுக்கு தான் அது ஃபேவரா முடிஞ்சது. இப்ப ஐபிஎல் விளையாண்டதெல்லாம் பேட்டிங் ட்ராக் தான். இங்க T20 வேர்ல்ட் கப்னு வந்துட்டீங்கன்னா இது மோஸ்ட்லி எல்லாம் பவுலிங் ட்ராக்கா போனதுனால உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கு. பட் இன்னும் நம்ம இன்னும் அந்த ரியல் T20 அப்படிங்கறத நம்ம இன்னும் பார்க்கல. அதுதான் உண்மை. இப்ப வந்து ஒரு T20 மேட்ச் எப்படி இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு டோட்டல் 140 அந்த ரேஞ்ச் 140 டு 190 ரேஞ்ச் இந்த ரேஞ்சில தான் ஒரு T20 இருக்கணும் டோட்டல். அப்பதான் வந்து ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்கும். நம்ம 200 இப்ப T20 இந்த எரால வந்து 200ன்றது நார்மல் ஆயிடுச்சு. ஓகே தட்ஸ் ஃபைன். பட் எல்லா மேட்சும் 200 வேணும் அப்படிங்கிறது நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணிக்க மாட்டேன். ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராகவும் சரி, ஸ்போர்ட்ஸ் ஃபேக்டர்லயும் சரி, ரெண்டு விஷயத்திலையும் 200 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தப்பு இல்ல. பட் இது ஒரு எப்படி சொல்றது, ஓவரா 200 பார்த்துட்டு இருந்த அந்த பழக பழக பாலும் புளிக்கும் சொல்லுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பட் 140 to 180 will be ideal T20 total. பட் இது நம்ம சூப்பர் 8ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் எப்படி பிச்சஸ் எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற? பேட்டிங் ட்ராக்கா இருக்க போதா? வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா சம்மர் ரிடம்ஷன் என்ன பொறுத்தவரை. இல்ல நான் ஃபர்ஸ்ட் மெயின் பிச்சஸ் திங் வந்து கேக்குறேன். வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க பிச்சஸ் பிச்சஸ். கேக்குறேன். மோஸ்ட்லி இந்த கயானா மாதிரி பிச்சஸ்ல ஸ்பின் ட்ராக், ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து பேட்டிங் ரிலேட்டட் தான். பட் கயானா பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். பார்க்கலாம். இப்ப இந்த நியூயார்க் மேட்சஸ் மாதிரி இல்லாம வெஸ்ட் இண்டீஸ் மேட்சஸ்லாம் வந்து கொஞ்சம் பெட்டர் டோட்டல் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்ட் இந்த 140 அந்த ரேஞ்சுக்குலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு காம்படிட்டிவான T20 மேட்சஸ் நீங்க வெஸ்ட் இண்டீஸ்ல பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, யார் ஜெயிப்பா? ஓகே, இப்ப குரூப் இப்ப
குரூப் ஏல 4 டீம் இருக்கு, குரூப் பில 4 டீம் இருக்கு. குரூப் ஏ டீம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேனே. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். இந்த 4 டீம் பொறுத்தவரை கண்டிப்பா ஆஸ்திரேலியா வந்து செமிஸ்ல இருப்பாங்க, அதனால கேரண்டியே சொல்ல முடியும். பட் இந்தியாவுக்கு மேக்ஸிமம் இந்தியா தான் வருவாங்க. பட் ஆப்கானிஸ்தான் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. இப்போ பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் 2 டீமையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க 4 மேட்சஸ்க்கு. அப்படிங்கிறப்போ இந்த அசோசியேட் டீம்ஸ் எல்லாம் நம்ம குறைச்சி எடை போடவே கூடாதுன்றதுக்கு இந்த ஐசிசி T20 வேர்ல்ட் கப் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆப்கானிஸ்தான் வந்து கண்டிப்பா இப்ப நியூசிலாண்டே டஃப் கொடுத்துரு, நியூசிலாண்டே அப்படியே ட்ராஷ் பண்ணிட்டாங்க. நியூசிலாண்டால ஒரு ஒண்ணும் லோ பண்ண ஸ்கோர்ல முடியல. டிஃபெண்ட் பண்ணி. நியூசிலாண்டெல்லாம் நம்ம 160 அசால்ட்டா சேஸ் பண்ணி நினைச்சப்போ 70 சம்திங்லயே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஆப்கானிஸ்தானோட ட்ராக் இந்த ரெக்கார்ட் பாருங்க. ஆப்கானிஸ்தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரும் குட் பாஸ், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபசல் ஃபரூக்கி. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இந்த ஆப்கானிஸ்தான் வந்து டாமினேட் பண்றாங்கன்றது. சரி, இந்த பக்கம் நம்ம குரூப் பிக்கு வருவோமே. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, யுஎஸ்ஏ, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ், இந்த 4 டீம் வருது. இந்த என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ விட குரூப் பி லுக்ஸ் காம்படிட்டிவ். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இப்ப ஹோஸ்ட் டீம்ஸ் 2 டீம் இருக்கு. யுஎஸ்ஏ, வெஸ்ட் இண்டீஸ் 2 டீமும் ஹோஸ்ட் டீம். சவுத் ஆப்பிரிக்கா அப்புறம் இங்கிலாந்து வந்து முட்டி மோதி வந்துட்டாங்க. பார்க்கலாம். இங்கிலாந்து வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல காம்படிஷன் டஃப் கொடுப்பாங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் பயங்கரமா விளாடுறாங்க இந்த டோர்னமெண்ட். பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து சவுத் ஆப்பிரிக்கா என்ன பொறுத்தவரை சவுத் ஆப்பிரிக்கா வந்து தோக்குற மாதிரிதான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுள் வின்லாம் எனக்கு ஸ்ரீலங்கா கிட்ட நல்லா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டு, அதுவும் சேஸும் கொஞ்சம் தடுமாறிதான் சேஸ் பண்ணாங்க. அப்புறம் நேபாள் கிட்ட ஆல்மோஸ்ட் தோத்துருக்க வேண்டியது. பட் அந்த லாஸ்ட் அந்த 2 பவுன்ஸ் 2 மாதிரி டெலிவரி போட்டு வின் பண்ணாங்க. அப்புறம் அந்த பங்களாதேஷ் மேட்சஸ் கூட அதே மாதிரிதான். பங்களாதேஷ் மேட்சோடையும் ஆல்மோஸ்ட் தோத்துருப்பாங்க. பட் அந்த 4 ரன் கான்ட்ரோவர்சி இஷ்யூஸ் பாகிஸ்தான் வராது. அது எப்படி பாக்குற? பாகிஸ்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்க வேண்டிய டீம் தான். பவுலர்ஸ் கன் பவுலர் வச்சிருக்காங்க. முகமது அமீர், ஷாஹின் ஷாஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப், இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பிளே ஆஃப் போல, ஐ மீன் சூப்பர் 8 வரலன்றது இந்த சூப்பர் 8ல வரல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. நியூசிலாந்து அதே மாதிரிதான். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டீம், பேலன்ஸ்டான டீம் நியூசிலாந்து. கான்வே, ரவீந்திரா, மிச்சல், வில்லியம்சன், பவுலிங்ல போல்ட், சவுத்தி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு சூப்பர் 8 வரலங்கிறது என்னால நம்ப முடியல. நியூசிலாந்து வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிட்டயும் தோத்துட்டாங்க, ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 2ல ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாலும் இன்னும் சூப்பர் 8 வந்திருக்கலாம் நியூசிலாந்து. பட் பாகிஸ்தான் வந்து பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். பவுலிங்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் 2மே டிசர்விங் டீம்ஸ் தான். பட் லக்கிலி அவங்க அடுத்த வருஷம் நடக்கிற 2026ல நடக்கிற T20 வேர்ல்ட் கப்ல அவங்க டைரக்ட் குவாலிஃபிகேஷன், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீவா இருக்கும். பட் எனக்கு என்னன்னா அந்த ஸ்காட்லாந்து டீம் வர்றது கொஞ்சம் அவங்க வந்திருக்கலாமாங்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தா ஸ்காட்லாந்து இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு டைரக்ட் டிசர்விங் டீம்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்காட்லாந்து இருக்கலாம். நல்ல பெர்ஃபார்ம் வந்திருக்கணும். பட் வந்திருக்கலாம். பட் சரியா ஏதோ டீம் பத்தி பேசுறோம். நம்ம டீமுக்கு வருவோம். நம்ம டீம் எப்படி இருக்கு? ஆமா, அசோசியேட் டீம்ஸ் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஸ்காட்லாந்து கண்டிப்பா டிசர்விங் டீம் தான், வந்திருக்கணும். பட் லக் அவங்க ஃபேவரா இல்லீங்களே, அதான் ப்ராப்ளம். அவங்க ஆஸ்திரேலியா கூட நல்லா தான் விளையாண்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த பிரண்டன் ஒரு 60 கூட அடிச்சாரு. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பவுலிங் சைடு கிட்ட நீங்க 60 அடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. அவர் அது அவ்வளோ பேட்டிங்லாம் வேற லெவல் பண்ணாரு அந்த மேட்ச்ல. இங்கிலாந்து கூட ஆல்மோஸ்ட் வின் பண்ணிருக்க வேண்டியது. பட் அந்த ரெயின் வந்துருச்சு. ரெயின் சப்போஸ் வராங்கன்னா மேபி ஒரு ஸ்காட்லாந்து வின் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓவரால் ஸ்காட்லாந்து ஆல்சோ இஸ் டிசர்விங் டீம் ஃபார் சூப்பர் 8.
ஓகே, யாரு இன்னைக்கு நடக்க போற 8 மணி மேட்ச்ல யார் ஜெயிக்க போறா? உன்னோட ப்ரிடிக்ஷன் என்ன? மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா சான்சஸ் இருக்கு. பட் யூஎஸ்ஏவும் நம்ம குறைச்சி எடை போட முடியாது. யூஎஸ்ஏ ஒரு காம்படிட்டிவ் டோர்னமெண்ட் தான் ஆடி இருக்காங்க. இப்போ ஒரு டீமுக்கு 4 மேட்ச் குரூப் ஸ்டேஜஸ்ல. அதுல 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, ஒரு மேட்ச் ரெயின்னால வாஷ் அவுட். அந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப யூஎஸ்ஏ எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளோ சூப்பரா விளையாடுறாங்க யூஎஸ்ஏ. இந்த அசோசியேட் டீம்ஸ் எல்லாம் இனிமேட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த T20 ஏரால வந்து அசோசியேட் டீம்ஸ் வந்து அந்த ப்ரொஃபஷனல் டீம்ஸ்க்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்பதான் அதோட ஆரம்ப புள்ளி. இந்த T20 வேர்ல்ட் கப்போட ஆரம்ப புள்ளி அதுதான். நீங்க நினைச்சு T20 பொறுத்த பார்த்திருக்கீங்களா வரைக்கும் நம்ம ஆப்கானிஸ்தான் எதிர்பார்க்க வந்து முடியாது. கடைசி ஆஹ் நிமிஷம் வரைக்கும் நம்ம சேஞ்சஸ் நடக்கும். அதை நம்ம சொல்லவே இப்ப முடியாது T20 பொறுத்த வரைக்கும். ஆமா, அதுதான் ஒரு T20 கிரிக்கெட்டோட மேஜிக்கே அதுதான். இப்போ நம்ம இந்த டீமே பெர்ஃபார்மே பண்ணாது, இந்த டீம் குவாலிஃபையே ஆகாதுன்னு நினைப்போம். பட் மொதல் டீம் அதுதான் வந்து குவாலிஃபை நிற்கும். நம்ம இந்த T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானும் யுஎஸ்ஏவும் சூப்பர் 8 குவாலிஃபை ஆகும்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் நியூசிலாந்து வெளியில போகும்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. கிரிக்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். அது இந்த டைம் ரொம்பவே சர்ப்ரைசஸ். எப்பயுமே நமக்கு ஒவ்வொரு ஆமா, வேர்ல்ட் கப்லயும் ஒவ்வொரு கத்துக்குட்டி டீம் ஒவ்வொரு பெரிய டீமுக்கு கத்து கொடுக்கும். இந்த டைம் வந்து பட் இவ்வளோ ஒரு ஏகப்பட்ட இது நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏகப்பட்ட நீ சொன்ன மாதிரி சர்ப்ரைசஸ். அந்த சர்ப்ரைசஸ் அந்தந்த பெரிய டீமுக்கே ஒரு பெரிய ஒரு பூகம்பமா போய் முடியும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நான் மெயினா சர்ப்ரைஸ் ஆனது வந்து இந்த நேபாள் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தான். ஆமா, தரமான லாஸ்ட் மேட்ச். மினிட் வரைக்கும் எப்படியாவது ஜெயிச்சிருங்கடா, லாஸ்ட் அந்த எப்படியாவது 2 பால்ல ஜெயிச்சிருங்கடாங்கிற மாதிரி தான் இருந்தது. எப்படியாவது இன்னொரு அந்த ஷாக்கை லாஸ்ட் கொடுங்கடா. அந்த 2 பால் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தாங்கன்னா மேபி நேபாள் ஜெயிச்சிருந்திருக்கலாம். மேபி அந்த பட் ப்ரெஷரை நேபாளோட ஹேண்டில் ஃபேன் பேஸ் பண்றதுக்கான பாருங்க. அந்த விஷயம் வந்து அவங்க நேபாள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரெஷரை சரியா ஹேண்டில் பண்ணல. எனக்கு மேபி இனிமே கொஞ்சம் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடலாம். அப்படிங்கிறப்போ அந்த கண்டிப்பா ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணிப்பாங்க. சரி, ஏதோ நம்ம இப்ப ஃபைனலா பாருங்க. வந்துடலாம். இப்ப இன்னைக்கு மேட்சுக்கு வந்துடலாம். இன்னைக்கு யார் ஜெயிப்பா? இன்னைக்கு அந்த இன்னைக்கு பேட்டிங் ட்ராக்கா இல்ல எப்படி இருக்கு பிச் ரிப்போர்ட் என்ன? இன்னைக்கு பார்க்கலாம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்கும். இன்னைக்கு டாஸ் வின் பண்றவங்க இன்னைக்கு டாஸ் வின் பண்ணா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பவுலிங் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆஹ் இப்ப நேபாளோட ஃபேன் பேஸ் பத்தி நான் பேசுறேனே. இப்ப நேபாளோட ஃபேன் பேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த T20 வேர்ல்ட் கப்ல. அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அது ரெண்டாவது, அவங்க ஃபேன் பேஸ் தான். நீங்க ஆல்மோஸ்ட் அந்த இந்தியாவோட ஃபேன் பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதே அந்த அந்த கௌதம், அளவுக்கு வந்தது. நீ ஆர்சிபியை ஆஹ் சொல்லல. ஆர்சிபியை சொல்லல. ஐயோ, அப்பெல்லாம் நான் எதுவும் சொல்லல. சொல்லல. சொல்லியிருந்தனா யாருமே மன்னிப்பு அட்டாக் கேட்டுக்கோ. பண்ணல. ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேட்காத. ஆர்சிபி எனக்கு ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் பிடிக்கும் இருக்காங்க. பர்சனலி. ஆர்சிபி ரொம்ப வந்து லாயலான பெஸ்ட் ஃபேன்ஸ். ஃபேன்ஸ். எத்தனை டைம் யாரையுமே கப்ப அட்டாக் தவற பண்ணல. விட்டுருப்பாங்க. அத்தனை டைமும் அந்த அவ்வளவு ஃபேன்ஸும் ஆர்சிபிக்காக ஒவ்வொரு டைம் ஈசாலா கப் நமது, ஈசாலா கப் நமது. நம்ம ஆர்சிபி பத்தி இல்ல, பேசாம எனக்கு இருக்கிறது நேபாள்னு நல்லது. சொன்னோன்னே ஏன்னா எனக்கு டக்குன்னு T20 வேர்ல்ட் மைண்டுக்கு கப். வருது ஆர்சிபி தான். ஏன்னா நேபாளுக்கு நீ எப்படி நீ சப்போர்ட் பண்ற அதே மாதிரி நம்ம ஊர்ல, சாரி நம்ம நாட்டுல ஒரு லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் தோத்துட்டு இருக்கப்பையும் இதுதான் மீண்டு வருவார்கள் அப்படின்னு ஒவ்வொரு எழுச்சி குரலாக திகழும் ஒவ்வொரு ஆர்சிபி வீரனும் ஒரு ஆஸ்கார் அவார்டு அதான் கண்டிப்பா brother, தந்தையாகும். இது T20 வேர்ல்ட் கப், ஐபிஎல் பத்தி பேச இல்ல, வேணாம்னு நான் ஐபிஎல்னால நினைக்கிறேன். எனக்கு ஃபேன்ஸ்னால நம்ம மைண்டுக்கு அப்படியே ஈசாலா கப் நமது பைசன் தான். சரி, நம்ம நம்ம கண்டென்ட் வரும், சொல்லுங்க. அதான் அப்போ இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பா? அதான் சொல்லிட்டேனே, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. தானா கன்ஃபார்மா? சவுத் ஆப்பிரிக்கா கன்ஃபார்ம். ஏன்னா பேட்டிங் லைனப் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கே சவுத் ஆப்பிரிக்கா. கண்டிப்பா அவங்க இன்னும் அந்த ஹென்ரிக்ஸ் பேட்டிங் ஆக்சுவலா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் 2 மேட்ச் பண்ணணும். சொதப்பினாரு. அப்புறம் ஒரு நல்ல நாக் ஆடினாரு. இன்னும் அந்த ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபயர் ஆகல.
கரெக்ட் தான். மிடில் ஆர்டர் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்றாங்க. யாராவது காப்பாத்தி பட் விட்டுறாங்க. அந்த இந்த அந்த கிளாஸ் ஒரு மேட்ச் ஓப்பனிங் தான் காப்பாத்துனாரு. உங்களுக்கு ப்ராப்ளம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச இந்த டீகாக்கு, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்லாம் இன்னும் அவங்களோட அந்த பொட்டன்ஷியலான ஃபார்முக்கு வரல. அவங்க ஃபயர் மார்க்ரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆனாங்கன்னா நல்ல நாக் ஆடினாலே கொஞ்சம் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மிடில் கண்டிப்பா அட்லீஸ்ட் இன்னொரு கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸ் பேட்ஸ்மேன் இவருக்கு ஓரளவு கிளாசன், சப்போர்ட் பண்ணி மில்லர், கொடுத்தாருன்னா அவரு ஒரு பக்கம் அடிப்பார். ஆமா கண்டிப்பா உங்களுக்கு மிடில் ஆர்டர் ரொம்ப முக்கியம். பட் ஓப்பனர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணணும். மிடில் ஆர்டரே நம்பி இருக்க முடியாது இல்ல. ஓப்பனர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஒரு டீம் வந்து ஒரு நல்ல டோட்டல் வந்து போஸ்ட் பண்ண முடியும். சரி கௌதம், நெக்ஸ்ட் முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுக்கே ஓகே யாரு பாக்குறாங்கன்னு தெரியல. அதனால இதோட பார்த்துட்டு நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். பாய் தேங்க் கௌதம். யூ யோஸ். தேங்க் யூ. அப்படியே ஒரு 10 பாய். பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுரு. தேங்க்யூ கௌதம். ஓகே தேங்க் யூ.